திருமங்கையாழ்வார்னு ஒரு ஆழ்வார் நாச்சியார் கோவில்ங்கிற அந்த அந்த திவ்ய தேசத்தில் இருக்கார். அந்த பெருமாள் நாச்சியார் கோவிலில் ஒரு வருஷமா இருக்கிற திருமங்கையாழ்வாருடைய கனவுக்கு வேண்டாம். சேவிக்க யாரெல்லாம் பக்தாள் வராளோ அவ அத்தனை பேருடைய சரணமும் என் சிரசில் இருக்கணும். திருப்பி எழுத்தோல எழுத்தானையை கொண்டாங்கிறார். அதை பிரித்து பார்த்தா எதை எழுதக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது எழுதியிருக்கு. நாமெல்லாம் கோவிலுக்கு போனால் கோவில் பூட்டி இருக்க சமயத்தில் திரை போட்டுடுறா, கதவை சாத்திருக்கு, 4 மணிக்கு தான் திறப்பேங்கிறா. நமக்கு இப்படி இருக்கு பகவத் தரிசனம். திருமங்கையாழ்வார்னு ஒரு ஆழ்வார் நாச்சியார் கோவில்ங்கிற அந்த அந்த திவ்ய தேசத்தில் இருக்கார். திருநறையூர் ஒரு வருஷ காலம் இருந்தார். அந்த பெருமாள் தான் அவருக்கு குரு. அவரோட அந்த அந்த நாச்சியார் கோவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல தான் ஒரு இன்னொரு திவ்ய தேசம் திருச்சேரை. அது பஞ்சசார க்ஷேத்திரம்னு பேர். சாரநாதன், சாரநாயகி, சார விமானம், சார புஷ்கரணி, சார பரமேஸ்வரன். அந்தூர் பரமேஸ்வரனுக்கு சார பரமேஸ்வரன் பேர். இப்போ சொல்கிறவெல்லாம் பரமேஸ்வரன் விட்டுடுறா, எதையோ ஒன்று புதுசாக சேர்க்கிறா. பஞ்சசாரம்னா சாரநாதன், சாரநாயகி, சார விமானம், சார புஷ்கரணி, சார பரமேஸ்வரன், பஞ்சசார க்ஷேத்திரம். ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள், திவ்ய சுந்தரமாக இருப்பார். அந்த பெருமாள் நாச்சியார் கோவிலில் ஒரு வருஷமா இருக்கிற திருமங்கையாழ்வாருடைய கனவுக்கு வேண்டாம். கனவுல போய் என்னை சேவிக்கு நீ எப்போ வரப்போற அப்படின்னு கூப்பிடுறாராம். நாம் போனால் கதவை சாத்திருக்கு கோவில். ஆழ்வாரை கூப்பிடுறார் பகவான். இப்போ பஜனைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறார்? டைரியை பார்த்து அப்புறம் டேட்டு தரேங்கிறாலும். அது மாதிரி பெருமாள் கூப்பிடுறாரு ஆழ்வாரை வான்னு. நான் ஒரு வாரம் கழித்து வரேங்கிறார். பெருமாள் திருப்பி திருப்பி கனவுல போய் கூப்பிட்டு கிளம்பினாரா அவர். பெருமாள் அழைச்சு கிளம்புற. அந்த திருச்சேர க்ஷேத்திரத்தில் கால் வைக்க போறார். பூமியை பார்த்தா அவருக்கு பூமியா தெரியல, அத்தனையும் சாலக்கிராம மூர்த்தியா இருக்கு, சாலக்கிராம பெருமாளா இருக்கு. காலை வைக்க போனார். சாலக்கிராம பெருமாள் காலை தூக்கிட்டார். பெருமாள் மேல காலை வைக்க கூடாது. என்ன தயக்கம்னு கேட்டாராம் பெருமாள். உம்ம மேல நான் எப்படி திருவடியை வைப்பேன், சரணத்தை வைப்பேன்னார். உம்ம சரணம் என் மேல படணும்னு தானே நான் சாலக்கிராம பெருமாளா இருக்கேன். கீழே உம்முடைய சரணம் படணும். பெருமாளுடைய சிரசில் என் சரணம் படுறதாவது முடியாது. பின்ன என்னன்னா உம்ம சரணம் என் தலையில் இருக்கணும். இதான முறை. அப்ப தலையை நீட்டு என்னோட திருவடியை வைக்கிறேன். பார்த்தார் ஆழ்வார், உம்ம சரணம் வேண்டான்னு. அதுக்கு விவஸ்தையே கிடையாது. பாம்பு தலையிலையும் காலை வைப்பீர், அசுரன் தலையிலையும் காலை வைப்பீர். உம்ம சரணம் வேண்டாம். பின்ன என்ன வேணும்னா இந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற உங்களை சேவிக்க யாரெல்லாம் பக்தாள் வராளோ அவ அத்தனை பேருடைய சரணமும் என் சிரசில் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. ஸ்மரகரள கண்டனம். இத பக்தனால அங்கீகரிக்க முடியாதனோ, அதனால அவருக்கு மேல எந்த பாவமும் தோணல. அப்படியே எழுத்தோல இதை நான் சொல்றது பக்தமாலான்னு ஒரு கிரந்தம் இருக்கு. 3 அத்தியாயம் 38, 39, 40. இந்த 3 அத்தியாயம் ஜெயதேவர் கதை. இதான் ஒரிஜினல். அதில் எழுதினார், அடித்தார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யதார்த்தம். அவருக்கு பாவம் தோணினது எழுதல்ல. அடுத்து யோஜனை பண்ணி பண்ணி பார்க்கிறார், தோணலை. எழுத்தோலையும் எழுத்தானையும் பத்மாவதி கையில் கொடுத்துவிட்டு
ஸ்நானத்துக்கு போயிட்டார். அன்னைக்கு சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ற. எண்ணெய் தலையோடையே ஜெயதேவர் வந்தார். என்ன சுவாமி இன்னும் ஸ்நானம் பண்ணலையான்னா, திடீர்னு ஒரு பாவம் தோணினது, மறந்து போயிடும், தோணின நேரத்தில் எழுதிடுவோம்னு தான் வந்தேன், எழுத்தானையும் கொண்டாடினார். அவர் எப்போது உட்கார்ற பீடத்தில் உட்கார்ந்தார். பத்மாவதி எழுத்தானையை கொடுத்துட்டு பின்னாடி விசிறின்னு இருக்கா, அவர் எழுதிவிட்டார். வெயின்னார், திருப்பி கொடுத்தார், ஸ்நானத்துக்கு போயிட்டார். ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார், போஜனம் பண்ணினார், சாப்பிட்டார், விசிராந்தி எடுத்துட்டார். திருப்பி எழுத்தானையை கொண்டாங்கிறார். அதை பிரித்து பார்த்தா எதை எழுதக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது எழுதியிருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.